My dear students, financial management question number 3A பார்க்க போறோம். M Limited has the following earnings for the year ending on 31st March 2025. Profit before tax 24,46,000, tax rate 60%, and then dividend for equity shareholders 20%. The capital structure of M Limited is as under. Equity shares 30,000 equity shares of rupees 100 each, that is 30 lakhs. 9% preference shares 10,000 shares of rupees 100 each, that is 10 lakhs. Reserves and surplus as on 1/4, that is opening reserves. So 1/4/2024 22 lakhs, that is reserves and surplus. So இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த எபோவ் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு கால்குலேட் ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் கேட்குறான். அதுக்கப்புறம் புக் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோ, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோ, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ, இது எத்தனையுமே கேட்குறாங்க. ஸோ ஏர்னிங் பர் ஷேர்னால் என்ன, இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள், ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் இருக்காங்க, அதுக்கு டிவிடெண்டும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், அதுதான். அதுக்கு என்ன ஃபார்முலா, அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ் அந்த போர்ஷனை எடுத்துக்கிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் வரும். சரி, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ அப்படியே பார்ப்போம். அப்படியே கொஸ்டினை ஆன்சரை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கொஷின் நம்பர் 3A, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நமக்கு தேவை ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வேணும் ஆஃப்டர் டேக்ஸ், அதுவும் ஆஃப்டர் டேக்ஸு, அண்டு என்ன பண்ணோம், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்தது போக நல்லா பார்க்கணும், டேக்ஸு கொடுத்ததுக்கு பிரகாரம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட டிவைட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ, ருபீஸ் 24,46,000 இருக்குது. சரி, அதை அப்படியே வச்சுக்கலாம். லெஸ் இதில் என்ன பண்ணணும், டாக்ஸேஷன். டாக்ஸேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 60%. அப்போ டேக்ஸ் அப்படிங்கிறது 60% அப்படின்னா 24,46,000 இன்ட்டு 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், 14,67,600 rupees. இது டேக்ஸ் போயிடுது. சரி, இப்போ பார்க்கும்போது என்ன வரும்னா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருந்தது, இப்போ டேக்ஸ் போச்சுன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ இதில் எவ்வளோ வரும், அதை மைனஸ் பண்ணுங்கள். 24,46,000 மைனஸ் 14,67,600 பண்ணிங்க அப்படின்னா 9,78,400. 9,78,400 இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, இவ்வளோ வருது. சரி, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் எப்போயுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு, பேங்க்குக்கு, அவுட் சைடர்ஸ் லைபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்தது போக மீதி இருந்தால் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஏர்னிங் பர் ஷேர் வேணும். அப்போனா என்ன பண்ணோம், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை லெஸ் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ, அப்போ நீங்கள் அதையும் அப்படியே பாருங்கள். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டில் இங்கே நீங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னா 9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 lakhs அதனுடைய ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. அதில் எவ்வளோ கொடுக்குறது, 9%. அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 9% ஆன் 10 lakhs அப்படி பாருங்கள். அப்போ 10 lakhsல பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 90,000 rupees உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்போ கொடுத்தது போக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும். அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அப்போ நெட் ப்ராஃபிட்டு ஆஃப்டர் டேக்ஸு அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இதை கொடுத்தது போக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா மைனஸ் 90,000 மைனஸ் பண்ணால் 8,88,400 rupees.
இந்த அமௌண்ட் தான் இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒருத்தருக்கு எவ்வளோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா, அப்போ மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குதுன்னு பாருங்கள், 30,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 8,88,400 டிவைடட் பை எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ டிவைடட் பை 30,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 rupees 61 paise. அப்போ 29 rupees 61 paise. இதுதான் வந்து உங்களுக்கு ஏர்னிங் பை ஷேர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா புக் வேல்யூ பர் ஷேர். புக் வேல்யூ பர் ஷேர்னா என்ன, அதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேர் கேபிட்டல் மொத்தம் எத்தனை ஷேர் ஹோல்டர், 30,000 ஷேர் ஹோல்டர். புக் வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா ஏற்கனவே ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, இப்போ ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா ஈக்விட்டி கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதாவது இருக்கா, இந்த வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கா, இது எல்லாம் யாருக்கு சொந்தம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அப்போ அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டரை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் வேல்யூ பர் ஷேர் வரும். அப்போ இதில் நீங்கள் புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், புக் வேல்யூ பர் ஷேர் இது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இதுக்கும் ஒரு, அப்போ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். நம்பர் ஆஃப் அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ 30,000. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிகர் வந்து இதுதான் இருக்குது, அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் கட்டினது போக ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்க போக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு இருக்கிறது இந்த வருஷத்தினுடைய அமௌண்ட்டு 8,88,400. இதையும் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னா, அப்போ புக் வேல்யூ பர் ஷேர் கண்டுபிடிக்கணும்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போக எவ்வளோ அமௌண்ட் இப்போ இருக்குது இந்த வருஷத்தில் 8,88,400 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் உண்டானது. அதில் லெஸ் ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுத்துடணும். அப்போ ஈக்விட்டி டிவிடெண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, 20%. ஈக்விட்டி டிவிடெண்ட் வந்து 20% அப்படின்றாங்க. அது எவ்வளோவில் கொடுப்பாங்க, நார்மலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 lakhs. அப்போ 30 lakhsல நீங்கள் 20% கொடுக்கணும். அப்போ 30 lakhsல 20% போட்டிங்கன்னா 6 lakhs. அப்போ இந்த 6 lakhs rupees டிவிடெண்டில் கொடுத்துட போகிறோம். கொடுத்தது போக மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,88,400 rupees இவ்வளோ இருக்கும். சரி, இது இந்த வருஷத்தினுடைய எல்லா டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டு போக மீதி இருக்கிற சர்ப்ளஸ். இது யாருக்கு, ஈக்விட்டி ஷேர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக வச்சுருப்போம். இதை தான் வந்து நம்ம வேண்டிங்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. சரி, ரெண்டாவது ஓப்பனிங் ரிசர்வ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஓப்பனிங் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஸ் ஆன் 1/4/2024 தட் இஸ் 22 lakhs. அப்போ 22 lakhs அப்படியே ஆட் பண்ணுங்கள், இது ரிசர்வு. அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஓல்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 30 lakhs இருக்குது. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது ஒரு 30 lakhs இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. 30, 22, 52, அப்போ 54, 88,400. அப்போ 54,88,400 rupees. இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறது இந்த அமௌண்ட்டு. இது டிவைடட் பை, இதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ 54,88,400 டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ 30,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து புக் வேல்யூ ஆஃப் ஷேர், ஒரு ஷேரோட புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 54,88,400 டிவைடட் பை 30,000. ஸோ தட் இஸ் 180 rupees 95 paise. அப்போ 180 rupees 82 rupees 95 paise. இதுதான் புக் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர் அப்படிங்கிறது. சரி, அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. டிவிடெண்ட் பே அவுட்னா மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் உங்களுக்கு, மார்க்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஏர்னிங் பர் ஷேர், டிவிடெண்ட் பர் ஷேர். இதுதான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எவ்வளோ டிவிடெண்ட் வாங்குகிறோம், டிவிடெண்ட் பர் ஷேர், டிவிடெண்ட்
ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட், அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அந்த ஏர்னிங்ஸில் எவ்வளோ நம்ம டிவிடெண்டாக கொடுக்குறோம், அதுதான் வந்து உங்களுக்கு பே அவுட். அது வந்து என்னென்ன டிபிஎஸ், ஏர்னிங் டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைடட் பை இபிஎஸ், இதுதான். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவிடெண்ட் பர் ஷேர் எவ்வளோ வரணும் ஆக்சுவலாக, டிவிடெண்ட் பர் ஷேர் 20% அப்படின்றோம். அப்போ 100 ரூபீஸில் 20% அப்படின்னா அப்போ 20 ரூபா. சரி, அப்போ 20 ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிபிஎஸ். இபிஎஸ் எவ்வளோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம், எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம், ஏர்னிங் பர் ஷேரு, அதாவது 29 ரூபீஸ் ஏர்னிங் பர் ஷேர், 29 ரூபீஸ் 60 இந்த அமௌண்ட்டு 29 ரூபீஸ் 61 பைசே. அப்போ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஈக்குவல் டு என்னன்னா 20 ரூபீஸ் அப்படிங்கிறது டிவிடெண்ட் பர் ஷேரு டிவைடட் பை 29.61 ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு 100 போடுங்க. போட்டிங்கன்னா இதுதான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. எத்தனை பர்சன்ட் வருது, அப்போ நம்ம ஏர்னிங்ஸில் 20 டிவைடட் பை 29.61 20 டிவைடட் பை 29.61 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 67.54, அதாவது 67.54% உங்களுக்கு வந்து நம்ம ஏர்னிங்ஸில் கொடுக்குற டிவிடெண்ட். அப்போ இதுதான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது. அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. அப்போ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, அப்போ பிஇ ரேஷியோ கேட்குறாங்க. இந்த ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து 4th என்ன ரேஷியோ, இதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் எவ்வளோ, ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ. அப்போ நீங்கள் இதில் பார்க்கணும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அதாவது பிஇ ரேஷியோ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் நமக்கு தெரியும் எவ்வளோ, 29 ரூபா 61 பைசா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் 29 ரூபா 61 பைசா இந்த அமௌண்ட் ஏர்னிங் பர் ஷேர். இது நமக்கு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர் எவ்வளோ இந்த கொஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் 200 ரூபீஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 200 டிவைடட் பை, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 200 டிவைடட் பை 20 ஏர்னிங் பர் ஷேர் 61, இவ்வளோ தான். இது எத்தனை டைம்ஸ் வருது அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும். அப்போ 200 டிவைடட் பை 29.61 அப்படின்னா 6.75 டைம்ஸ். அப்போ 6.75 டைம்ஸ் தான் வந்து உங்களுக்கு இது வருது பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோன்னா அப்போ ஏர்னிங் பர் ஷேரில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா அதை விட 6.75 டைம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம், ப்ரைஸ் ஏர்னிங் பர் ஷேர். அடுத்த கொஷின் அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ, அதை பற்றி பேஸ் பண்ணி வருது. கேஷ் ஃப்ளோவில் இந்த கொஷின் நம்ம முதல்ல பார்க்கலாம். Calculate the cash flow from operating activities from the following. Net profit before tax கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணால், the items considered in determining the above net profitல என்னென்னா இன்ட்ரெஸ்ட். நார்மலாக இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவோம், அமார்டைசேஷன் எதாவது இருந்தால் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி கெயின் சேல் ஆஃப் மிஷினரியோ எனி அசட்டோ அதில் கெயின் இருந்தது அப்படின்னா லாஸ் இருந்தால் ஆட் பண்ணுவோம், கெயின் இருந்தால் லெஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் பாரோயிங்ஸ் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த ஃபார்மெட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,40,000 3,40,000 நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணோம். அப்போ டெப்ரிசியேஷன் இதையும் ஆட் பண்ணணும், அமார்டைசேஷன் இதையும் ஆட் பண்ணணும், கெயின் லாஸாக இருந்தால் ஆட் பண்ணணும், கெயினாக இருந்தால் லெஸ் பண்ணணும், இதை தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆடு. சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும், அதாவது கேஷ் ஃப்ளோ பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அப்படின்னு வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இது என்ன வரும், கரண்ட் அசெட்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸுங்கிறது கரண்ட் அசெட்ஸ், அதேமாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கரண்ட் அசெட்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்வென்டரி கரண்ட் அசெட்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கரண்ட் அசெட்ஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இதில் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது எப்படி பாருங்கள் இந்த கொஷனில். ஸோ கேஷ் ஃப்ளோவில் இந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இதை அப்படியே பாருங்கள். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத அப்படியே பாருங்கள். நெட் ப்ராஃபிட் இதை எடுத்துக்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்.
எவ்வளோ அமௌண்ட்டு 3,40,000. அதை அப்படியே எடுத்துக்கங்க. சரி, இதோட நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், இது எல்லாமே நீங்கள் 3 ஐட்டம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எவ்வளோ வருது இல்லை? இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 40,000. இதையும் ஆட் பண்ணோம். இதெல்லாம் ஆடு. அடுத்தது டெப்ரிசியேஷன். முதல்ல டெப்ரிசியேஷன் தான் ஆட் பண்ணோம், பரவாயில்ல. டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 85,000. இதையும் ஆட் பண்ணோம். அடுத்து அமார்டைசேஷனாக தெரியும். அமார்டைசேஷனுங்கிறது இன்டான்ஜிபிள் அசெட்டுக்காக வர்ற டெப்ரிசியேஷன், அது ஒரு 50,000. அதையும் ஆட் பண்ணோம். சரி, இதில் என்ன பண்ணோன்னா கெயின் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி அதை லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் கெயின் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி எவ்வளோ வந்து பாருங்கள், அது வந்து 30,000. இதை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 3,40,000ல் மைனஸ் அதை ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 85,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 30,000. ஸோ எவ்வளோ வருதுன்னா 4,85,000. அப்போ இது மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்கன்னா இதில் 4,85,000. அதாவது இது 3 ஆட் பண்ணால் சரி. இதில் நெட்டு மட்டும் போட்டுங்க. 40,000 ப்ளஸ் 85,000 ப்ளஸ் 50,000 மைனஸ் 30,000. ஸோ இங்கே வந்து 1,45,000. 1,45,000. இதை தான் நம்ம 3,40,000 1,45,000 இதை பண்ணால் இது வந்துடும். இது என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் முன்ன. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இதை மட்டும் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரேடு ரிசீவபிள்ஸ்னால் முன்ன என்ன? சன்ட்ரி டேட்டர்ஸ். அதான் நம்ம கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2,75,000 இருக்குது. இப்போ 2,40,000 இருக்குது. அப்போ நம்ம கிரெடிட்டுக்கு கடன் கொடுத்துருக்கோம், அது குறையுது அப்படின்னா அந்த பணம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? அது கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ கேஷ் இன்ஃப்ளோனா என்னென்னா, அப்போ இன்க்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள். இன்க்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஐ மீன் அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? டிக்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள். சாரி, டிக்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? ஏற்கனவே 2,75,000 நமக்கு பணம் வரணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது? 2,40,000 தான் இருக்குது. அப்போ மீதி அவன் என்ன பண்ணிட்டான்னா கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ கொடுத்துட்டான்? அப்போ 35,000 இன்ஃப்ளோ. அப்போ ஆட் பண்ணணும். இது வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடு பேயபிள்ஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,90,000 இருக்குது. இப்போ 2 lakhs ஆகிடுச்சு. அப்போனா இன்னும் 10,000 கடன் கொடுத்துருக்கான். ட்ரேடு பேயபிள்ஸ் இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ அது வந்து என்னென்னா அதுவும் இன்ஃப்ளோ தான். அப்போ இன்க்ரீஸ் இன் ட்ரேடு பேயபிள்ஸ் அப்படின்னா ட்ரேடு பேயபிள்ஸ் அப்படின்னா அது ஒரு 10,000 rupees. அதுவும் வந்து ஆடு தான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து 1,40,000 இருந்தது, இப்போ 1,60,000 இருக்குது. அப்போ அதிகமாக ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கோம். அப்போ அதிகமாக ஸ்டாக் உள்ளே வருதுன்னா பைசா கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம். அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ. அது எவ்வளோ அவுட்ஃப்ளோ? அப்போ நீங்கள் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் இன்வென்ட்ரி அதிகமாகுது. அப்போனா அவுட்ஃப்ளோன்னா 20,000. அப்போ 20,000 rupees மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. அடுத்தது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அசெட்டு. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க. அசெட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கேஷ் அவுட்ஃப்ளோ, அசெட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அசெட்டு, கரண்ட் அசெட்டு. அது என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? அவுட்ஃப்ளோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் இன் என்ன? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 25 மைனஸ் 20 அப்படின்னா 5,000 rupees. அப்போ இதுவும் உங்களுக்கு மைனஸ். கடைசியாக பாருங்கள், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. எப்பயுமே லைபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா பணம் உள்ளே வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எவ்வளோ உள்ளே வந்திருக்கு? 15,000 மைனஸ் 5,000 அப்படின்னா 10,000 rupees. அப்போ இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ. அது வந்து அப்போ டிக்ரீஸ் இன் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட். ஸோ இதுதான் நெட் எஃபெக்ட். அப்போ மொத்தமாக பாருங்கள், 35,000 + 10,000 45
அண்ட் தென் 55 25 போச்சு அப்படின்னா 30,000 rupees. அப்போ உங்களுக்கு இன்ஃப்ளோ வந்து 30,000. முதல்ல எவ்வளோ இருக்குது? 4,85,000. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 4,85,000 ப்ளஸ் 30,000. ஸோ 5,15,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இது அருமையான கொஷினு. இந்த மாதிரி சிம்பிள் கொஷின் தான். சிஎம்ஏயில் சிஏ அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். அதனால் பாருங்கள். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, கொஷின் நம்பர் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். இந்த கொஷனில் மிஸ்ஸிங் ஃபிகர் கால்குலேட் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்சல்யூட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் சேஞ்சுன்னா போன வருஷத்தை விட 20% அப்படின்னா 20% அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ண, பழைய ஃபிகர் கொடுத்துருந்தா 20% அதிகமாக போட்டுக்கணும். இல்லை இந்த செகண்ட் இயருக்கு கொடுத்துருந்தா அதிக வருஷம் 20% குறைவாக போட்டுக்கணும் முதல் வருஷத்துக்கு. அதுதான் அப்சல்யூட் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பாருங்கள், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எதுவுமே இல்லை. அதாவது 22-23க்கு இல்லை, 23-24க்கு இல்லை. அதர் இன்கம் அதுவும் இல்லை. அதர் இன்கமில் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 22-23க்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, 25,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்சல்யூட் சேஞ்ச் 65,000. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் வருஷம் 65,000. அப்போ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் 65,000 ரூபாய் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ வரும் அப்படின்னா 90,000 rupees வரும். இதை நீங்கள் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி டோட்டல் ரெவன்யூ, இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டில் 23-24க்கு 6 lakhs, அப்சல்யூட் சேஞ்ச் அப்படிங்கிறது 2 lakhs. அப்போனா என்ன அர்த்தம்னா, போன வருஷத்தை விட இந்த 23-24 2 லட்ச ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு முதல்ல எவ்வளோ இருக்கும்? 2 லட்ச ரூபா கம்மியாக இருக்கும். அப்போ 6 lakhs minus 2 lakhs அப்படின்னா 4 lakhs. ஸோ 4 lakhs இந்த அது முதல் வருஷம் 4 lakhs இருந்தது. அப்சல்யூட் சேஞ்ச் ஒரு 2 லட்ச ரூபா அதிகமாச்சு. அதுக்கப்புறம் 6 lakhs வந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, இது ரெண்டுமே இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அதர் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மொத்தமாக இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தனியாகவே நான் நோட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஓரளவுக்கு புரியும். கொஞ்சம் இருங்க, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கு வரேன். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்கம் டேக்ஸ் 30%றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 60,000க்கு 30% அப்படின்னா 100%க்கு எவ்வளோனா இந்த ஃபிகரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இந்த இது கிடச்சிருச்சு. அப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிகர் கிடச்சிரும். சரி, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த 2 எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணிங்க, ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணோம் இந்த சம். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ இந்த பாக்ஸை, இதே பாக்ஸை நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃபிகரு இவ்வளோ தான். அந்த கொஷனில் இருக்கிறது அப்படியே எழுதி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஃபிகர் வேணும் நமக்கு, மிஸ்ஸிங் ஃபிகர் இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது எல்லாமே இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இங்கேயும் இது வேணும். டோட்டல் இவ்வளவும் மிஸ்ஸிங் ஃபிகர். இதெல்லாம் நான் ரெட்டிங்கில் போடுறேன். இதெல்லாம் மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல இதெல்லாம் லெஸ் இது பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதை ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ் 60% இருக்குது. அப்போ இன்கம் டேக்ஸ் 60%, ஐ மீன் 60,000 இருக்குது. அது எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அப்போ எவ்வளோ ஒட்டுமொத்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்கும்? அப்போ 60,000 டிவைடட் பை 30% அப்படின்னு போட்டிங்கன்னா 2 lakhs. நல்லா பார்க்கணும். அப்போ 2 lakhs இந்த அமௌண்ட் வந்துடும். நல்லா பார்க்கணும். இது எப்படி கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். 60,000 டிவைடட் பை 30 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 lakhs rupees. ஸோ இந்த ஃபிகரை முதல்ல நம்ம கேல்குலேட் பண்ணி இங்கே ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே இருந்து நம்ம மேலே போக வேண்டியிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ? 2 lakhsலேருந்து மைனஸ் 60,000 போட்டிங்கன்னா 1,40,000. கிளியரா? சரி, அடுத்தது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வேணும்.
இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ண போகிறீங்க? என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், மொத்தமே நமக்கு 2 வருஷ ஃபிகர் தான். 22, 23, 23, 24. இப்போ 23, 24க்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 lakhs அப்படிங்கிறது அப்சல்யூட் சேஞ்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 6 lakhsங்கிறது இந்த 2 lakhs ஆட் பண்ணனால வந்தது இவ்வளோ. அப்படின்னா அதுக்கு முன்னே எவ்வளோ இருந்திருக்கும்? அப்போ 6 lakhs minus 2 lakhs அப்படின்னு பார்த்தா 4 lakhs. அப்போ முதல் வருஷம் 4 lakhs இருந்தது, இப்போ அப்சல்யூட் சேஞ்ச் ஒரு 2 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் 6 lakhs ஆகிடுச்சு அப்படின்றோம். சரி, இப்போ இதில் நம்ம போட்டோமா? ஓகே. அடுத்தது நம்ம முதல்ல ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்பென்சஸ்ங்கிறது மொத்தமே 2 ஐட்டம் தான், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அண்ட் தென் அதர் எக்ஸ்பென்சஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? மொத்தமாக 4 lakhs ஒன்று, அடுத்தது 25,000 ஒன்று, அப்போ 4,25,000. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்தது. இப்போ நமக்கு டோட்டல் ரெவன்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு வேணும், அதே சமயத்தில் டோட்டல் ரெவன்யூ வரணும். இப்போ கீழே இருந்து மேலே போட்டிங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தெரியும், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தெரியும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்துடும். ஆமாம் தானே? இப்போ இது ரெண்டையும், அப்போ 4 lakh + 25,000 இது டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்துடும். அப்போ 4,25,000 + 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,25,000. அப்போ 6,25,000 அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ. சரி, அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? அதர் இன்கம் 25,000ன்றான். அப்போ இந்த 6,25,000ல் அதர் இன்கம் போயிடுச்சுன்னா அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துடும். அப்போ கீழே இருந்து அப்படியே மேலே போகணும். அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 6 lakhs அப்படி வரும். இப்போ நீங்கள் இந்த இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்க. அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 6 lakhs, அதர் இன்கம் 25,000, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6,25,000. எக்ஸ்பென்சஸ் இப்போ இந்த அப்சல்யூட் சேஞ்சிலேருந்து நம்ம பண்ணோம், இது 4 lakhs + 25,000. இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ் சேர்த்தா 4,25,000. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 6,25,000ல் இந்த 4,25,000 லெஸ் பண்ணால் ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டுக்கு 30% போட்டிங்கன்னா 60,000. அப்புறம் அதை லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ இந்த காலம் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ 2வது இயருக்கு வருவோம், செகண்ட் இயருக்கு வருவோம். இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பாருங்கள், அப்சல்யூட் சேஞ்சு 65,000 அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2023-24க்கு 65,000 ரூபா அதிகமாகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்ன அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது? 25,000. அப்போ அடுத்த வருஷம் எவ்வளோ? இந்த 65,000 ஆட் பண்ணோம். அப்போ 25,000 + 65,000 அப்படின்னா உங்களுக்கு 90,000 இந்த ஃபிகர். சரி, இதை நம்ம மறுபடியும் கேல்குலேட் பண்ணலாம். இதை அப்படியே வச்சுங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், அதர் எக்ஸ்பென்சஸ் 60% அப்சல்யூட் சேஞ்சஸ் அப்படின்றான். 60% அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் இயர் 25,000, அதிலிருந்து 60%. அப்போ 25,000 அப்படின்னா இன்ட்டு 160% அப்படின்னா 40,000. ஸோ 40,000, இந்த 40,000. அப்போ நல்லா பார்க்கணும், இங்கே வந்து என்ன எடுத்து 40,000. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 6,40,000. இது அப்படியே வச்சுக்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இன்கம் டேக்ஸ் 75,000 கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்ட்? 30%. அப்போ இந்த ஃபிகர் என்ன அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபிகர் எவ்வளோ? 75,000 டிவைடட் பை 30%. அப்போ 30% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2,50,000. அப்போ இது வந்து 2,50,000. புரியுங்களா? அப்போ இது வந்து 2,50,000, அதில் 75 போச்சு அப்படின்னா 1,75,000. இது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ அப்படியே பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தால் என்ன வருது? எக்ஸ்பென்சஸ் நமக்கு மொத்த எக்ஸ்பென்சஸ் 6,40,000, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2,50,000. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,90,000. அப்போ இந்த 8,90,000ங்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ. அப்போ இந்த டோட்டல் ரெவன்யூவில் 90,000 வந்து அதர் இன்கம். அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 8,90,000 மைனஸ் 90,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதில் இருக்கிறது வந்து 8 lakhs அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து 8 lakhs. ஸோ இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம். அப்போ நீங்கள் பாருங்கள், 8 lakh அதில் 90,000, அப்போ 8,90,000. அடுத்தது வந்து 6,40,000, 640 எக்ஸ்பென்சஸ். அப்போ 890ல் 640 போச்சுன்னா 250 ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. அதில் 30% பார்த்தீங்கன்னா 75,000. அப்போ 75,000 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,75,000. இது முடிஞ்சிடுச்சு.
இப்போ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து அப்சல்யூட் சேஞ்ச் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் வந்து 6 lakhs, கரண்ட் இயர் வந்து 8 lakhs. இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர் அப்படிங்கிறது. அப்போ 8 lakhs மைனஸ் 6 lakhs அப்படின்னா 2 lakhs. இதுதான் அப்சல்யூட் சேஞ்ச். சரி, அப்சல்யூட் சேஞ்ச் இவ்வளோ அப்படின்னா அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 6 lakhsக்கு 2 lakhs அப்படின்னா அப்போ 8 lakhsக்கு எவ்வளோ? அதுதான் பர்சன்டேஜ். அப்போ இது எப்படி பண்ணணும்னா 6 lakhsக்கு ப்ரீவியஸ் இயர் 6 lakhsக்கு அடிஷ்னலாக எவ்வளோ அப்சல்யூட் சேஞ்ச் ஆகிருக்கு? 2 lakhs அப்படின்னா அப்போ 100க்கு எவ்வளோ போட்டு பாருங்கள். அப்போ 2 lakhs டிவைடட் பை 6 lakhs இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 33.33%. அப்போ இது வந்து 33.33%. இதை நல்லா நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு 65,000 அதிகமாக இருக்குது. அப்போ 100க்கு எவ்வளோ? அப்போ 25,000க்கு அதிகமாக இருக்குது அப்சல்யூட் சேஞ்சு 65,000 அப்படின்னா இன்ட்டு 100க்கு எவ்வளோ? அதை பக்கத்துலேயே போடுறேன். அப்போ 65,000 டிவைடட் பை 25,000 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 260 டைம்ஸ். ஸோ 260 டைம்ஸ் 33.33. அப்போ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் இதையும் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குது? இதில் 8,90,000 மைனஸ் 6,25,000. 8,90,000 மைனஸ் 6,25,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,65,000 அப்சல்யூட் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணோன்னா 6,25,000க்கு 2,65,000 அப்படின்னா 100க்கு எவ்வளோ? அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 2,65,000க்கு அதாவது ஆக்சுவலாக 6,25,000 ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ, அதுக்கு அப்சல்யூட் சேஞ்சஸ் வந்து இந்த 2,65,000. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னா அப்போ 2,65,000 டிவைடட் பை 6,25,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 42.4%. ஸோ இதுவும் பர்சன்டேஜ். இதையும் அப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபில்லப் பண்ணிட்டு வரோம். இந்த கால்குலேஷனில் இங்கே போட தேவையில்லை, நீங்கள் நோட்டில் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியட்டுமேங்கிறதுக்கு அங்கங்கே போடுறேன். அதேமாதிரி இதில் பாருங்கள் 25,000 இருந்தது, இப்போ 40,000 இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? 15,000 rupees இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்சல்யூட் சேஞ்சஸ். இங்கே அது பர்சன்டேஜ் ஏற்கனவே அவனே போட்டான், அதனால் நம்ம போட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 4 lakhs இருந்தது, 6 lakhs ஆகிருக்கு. அப்போ 2 lakhs. அப்போ 2 lakhs டிவைடட் பை 4 lakhs இன்ட்டு 100 அப்படின்னா இதுக்கு 50%. 2 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 அப்படின்னா 50%. அதே மாதிரி இங்கே என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6,40,000 மைனஸ் 4,25,000 அப்படின்னா எவ்வளோ வருது? 2,15,000 வருது. அப்போ நல்லா பாருங்கள், 2,15,000 எவ்வளோக்கு வருது? 4,25,000. அப்போ 100க்கு எவ்வளோ? அப்போ 2,15,000 டிவைடட் பை 4,25,000 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 50.58 அப்படின்னு வரும். அது வந்து அந்த 50.59% அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதில் 50,000 எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுது? 2 lakhsல. அப்போ 50,000 டிவைடட் பை 2 lakhs இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 50,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 25% வருது. ஸோ இது வந்து 25%. அதேமாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்சல்யூட் சேஞ்சஸ். முதல்ல 60 இருந்தது, இப்போ 75 இருந்தது. அப்போ 15,000 அதிகமாக இருக்குது. அப்போ 60,000க்கு 15னா 100க்கு எவ்வளோ? அப்போ 15,000 டிவைடட் பை 60,000 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 25%. இதுவும் 25%. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1,40,000 இருந்தது, இப்போ 1,75,000 இருக்குது. அப்போ 1,00,000னா 35,000 அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 35,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100 எவ்வளோ பாருங்கள். அப்போ 35,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா இதுவும் 25%. அவ்வளோதான். அப்போ இது பாருங்கள் 25%, 50.59, அடுத்து 60%, அடுத்து 50%. இதெல்லாம் இப்போ இந்த சம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. கிரிட்டிக்கலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடணும். இதை நீங்கள் பாருங்கள். அடுத்த கொஷின், இப்போ நெக்ஸ்ட் கொஷினை வந்து நீங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4Bயில் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நல்லா பார்க்கலாம். கொஷின் நம்பர் Bயில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
the present capital structure of a company is as follows. Equity shares அப்படிங்கிறது face value 10 rupees 2,40,000 அப்படின்றாங்க. அப்போ அதனுடைய அதாவது 2,40,000 240 lakhs அப்படின்னு நல்லா பார்க்கணும். 240 lakhs. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது 360 lakhs. 11% preference shares face value 10 rupees, that is 120 lakhs. 12% debentures 120 lakhs. 14% term loan, that is 360 lakhs. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 lakhs. இவ்வளோ தான் கேபிட்டல். மொத்தமாக எவ்வளோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, டிபென்ச்சர் இருக்குது, டேர்ம் லோன் இருக்குது. இவ்வளவும் சேர்ந்தது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200. ஸோ அடிஷனலி இது மட்டும் இல்லாமல் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். என்னென்ன? த ஈக்விட்டி பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க 1.06. ஈல்ட் ஆன் லாங் டேர்ம் ட்ரெஸரி பாண்ட்ஸில் வந்து எவ்வளோ ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 10% ஈல்டு. அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் எவ்வளோ 6%. கரண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோ 15. எக்ஸ் டிவிடெண்ட் இது எல்லாம் பாருங்கள். எக்ஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அதாவது கரண்ட் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் இது எல்லாமே முதல்ல எவ்வளோ பாருங்கள், 10 ரூபா தான் இதனுடைய ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு. ஆமாம் இல்லையா? 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மார்க்கெட் வேல்யூ? 15 ரூபா ஈக்விட்டி ஷேரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்று டிவிடெண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னுடைய ஃபேஸ் வேல்யூ அப்போ எவ்வளோ இருந்தது? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 12 ரூபா இருக்குது, முதல்ல 10 ரூபா இருந்தது. அந்த மாதிரி இப்போ டிபென்ச்சர்ஸ் வந்து முதல்ல 100 rupees அப்படின்னு அர்த்தம். 100 rupees இப்போ 100 இதுதான் 100. இது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 102 rupees 50 paise. அது இல்லாமல் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு 40% கொடுத்துருக்காங்க. இப்போ த டிபென்ச்சர்ஸ் ஆர் ரிடீமபிள் ஆஃப்டர் 3 years and the interest is paid annually. Ignoring the flotation cost, calculate the company's weighted average cost of capital using market value weight. நம்ம ஏற்கனவே போட்டது தான், போன இதுலேயுமா நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கொஷின் நம்பர் 4B இல்லையா? கொஷின் நம்பர் 4B. கொஷின் நம்பர் 4Bயில் அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னா எவ்வளோ பாருங்கள். அது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் இங்கே பாருங்கள் 240 lakhs. லேக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கலாம், என்னமே லேக்ஸாக வரனால. அப்போ முதல்ல 240 lakhs இருந்தது, ஆனால் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருந்தது. இப்போ என்ன ஆகிடுச்சான்? அதனுடைய வேல்யூ எக்ஸ் டிவிடெண்ட் ப்ரைஸ் வந்து 15 ரூபாய் இருக்குது. அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 240 டிவைடட் பை 10 into 15 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 360. நல்லா பார்க்கணும், இதனுடைய இது 360 lakhs, எல்லாமே லேக்ஸில் போட்டுங்க. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பாருங்கள். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் 120 lakhs இருக்குது. எவ்வளோ ருபீஸு? 10 ரூபா அப்படின்றான். அப்போ இதுவும் வந்து எல்லுன்னு போடுங்க. அப்போ 120 lakhs, ஆனால் ஃபேஸ் வேல்யூ வெறும் 10 ரூபா. இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 12 ரூபா, 12 rupees. அப்போ 12 rupeesனா அப்போ 120 டிவைடட் பை 10 into 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 144 lakhs. 144 lakhs. இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது டிபென்ச்சர்ஸ்லேயும் அப்படி பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸில் எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள்? 120. ஆனால் ரேட் என்ன பாருங்கள்? 100, 102 ரூபா. அப்போ முதல்ல ஃபேஸ் வேல்யூ 100, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ 102 ரூபா 50 பைசா அப்படின்னா எவ்வளோ வரும்? அப்போ 120 டிவைடட் பை 100 into 102.5 அப்படின்னு போனால் 123 lakhs. எல்லாமே இதெல்லாம் ருபீஸ் இன் லேக்ஸில் சொல்லியிருக்கோம் டிபென்ச்சரில். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்பாங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நம்ம வந்து ஆர்எஃப் அப்படின்னு பார்ப்போம், ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு ப்ளஸ் அடுத்தது பீட், எவ்வளோ பேட்டா வருது பீட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒன்று இன்ட்டு அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஸ்க் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு இது. இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த ரேட்டு தான் ஆக்சுவலாக 6%. அப்போனா என்ன அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிறது 10%ன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பார்க்கணும்.
பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா லெவலில் சொல்கிறாங்க 1.06 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது RM மைனஸ் RF அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா ரிஸ்க் ஃப்ரீ ப்ரீமியம், ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் 6%. அப்போ இது வந்து 6%. அப்போ இது வந்து என்னென்னா இன்டூ 6 அப்படின்னு போட்டால் போதும். ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் போடணுங்கிறது இல்லை, இது அப்படியே 10ங்கிறது பர்சன்டேஜ். அப்போ இதில் என்ன வரும், அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் இந்த 1.06 இன்டூ 6 அதை போடுங்க. 1.06 இன்டூ 6 தட் இஸ் 6.36. ஸோ ப்ளஸ் 10, அப்போ 16.36. இதுதான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது. ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணோம், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம், அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இங்கே பாருங்கள் கொஷனில் 12 ரூபா. ஸோ 12 ரூபா. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம், இந்த டிவிடெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா இதுக்கு ஃபேஸ் வேல்யூ வந்து 10, அதில் 11%, ஆக்சுவலாகவே இது 11% ப்ரிஃபரன்ஸ். பாருங்கள் 11% ப்ரிஃபரன்ஸு, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. அப்போ 10 ரூபாய்க்கு 11% டிவைடட் பை 12 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதனுடைய ரேட் வந்துடும். அப்போ எவ்வளோ வரும், 10 இன்ட்டு 11% அப்படின்னு போட்டிங்கன்னா 1.1 டிவைடட் பை 12 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 9.1766 வருது. அதை 17 பார்க்கலாம், 9.17%. அப்போ இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து உங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். அடுத்தது காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு. இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா, அருமையான ஃபார்முலா இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுன்னா இதில் இந்த இடத்துல டெப்ட்டுங்கிறது டிபென்ச்சர்ஸ். இந்த டிபென்ச்சர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் டிபென்ச்சர்ஸ்னே எழுதிக்கலாம். ஏன்னா இதில் டேர்ம் லோனும் இருக்குது, அதையும் கேல்குலேட் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலான்னா I1 மைனஸ் T ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் அதை வந்து என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நெட் ப்ராசிட்ஸ்னு சொல்லலாம். மார்க்கெட் ப்ராசிட்ஸ், நெட் ப்ராசிட்ஸ் டிவைடட் பை அதில் என்ன சொன்னால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை RV ப்ளஸ் NP நெட் ப்ராசிட்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதில் ரிடம்ஷன் வேல்யூ எவ்வளோ, RVங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. RV அப்படிங்கிறது ரிடம்ஷன் வேல்யூங்கிறது 100 ருபீஸு. சரி, நெட் ப்ராசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன, 102 ருபீஸ். அப்போ நெட் ப்ராசிட்ஸ் அப்படிங்கிறது 102 ருபீஸ் 50 பைசே. அப்போ RV அப்படிங்கிறது 100 ருபீஸு. அடுத்தது I அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், I எவ்வளோ சொல்கிறாங்க, அதாவது I வந்து நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா 100 ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ, அதுக்கு 12%. இதை தான் வந்து இன்ட்ரெஸ்ட். 100 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னா ஒரு டிபென்ச்சர் 100 ரூபான்னா அதுக்கு 12%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணால் இது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா ஐயை பொறுத்த வரைக்கும் அப்போ ஐக்கு 100 இன்ட்டு 12% அப்படியே போட்டுங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன இன்ட்டு 1 மைனஸ் Tனா பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க, டாக்ஸேஷன் 40% சொல்கிறாங்களா, இங்கே பாருங்கள் 40%. அப்போ 1 மைனஸ் 0.4 இதை போட்டுங்க. ப்ளஸ் இங்கே என்ன வரணும் நல்லா பார்க்கணும், RV ரிடம்ஷன் வேல்யூ எவ்வளோ 100. சரி, நெட் ப்ராசிட்ஸ் எவ்வளோ 102 ருபீஸ் 50 பைசே டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ நாள் 3 இயர்ஸ். அப்போ டிவைடட் பை 3. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் RV எவ்வளோ 100 ப்ளஸ் NP எவ்வளோ 102 ருபீஸ் 50 பைசே டிவைடட் பை எவ்வளோ, இது ஆவரேஜ் 2 அப்படின்னு நீங்கள் இதை போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து 112 இன்ட்டு 1 பாயிண்ட் இங்கே வந்து என்ன ஆகிடும் 112னா அப்படியே பாருங்கள் 100 இன்ட்டு 12% அப்படின்னா இது வந்து 12. இங்கே 1 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து 0.6 ப்ளஸ் இங்கே வந்து 100 ப்ளஸ் 102.5 டிவைடட் பை 3 அப்படின்னா 67.5 ஆச்சுங்களா. அதில் டிவைடட் அதாவது 100 ப்ளஸ் 102.5 divided by 3. So 67.5 divided by இங்கே என்ன வரும்னா 102.5 divided by 2 அப்படின்னா 56.25. ஸோ இது நீங்கள் எப்படி இதெல்லாம்
56.25. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது அப்படியே பாருங்கள். அப்போ 12 into 0.6 equal to plus 67.5. ஸோ 74 point something 7 divided by 56.25 அப்படின்னா இதில் பாருங்கள், அதாவது 100 இதில் 12% into 0.6 இதில் 25. இப்போ 100 56 பாயிண்ட் இல்லை, இந்த இடத்துல இதில் 2 இங்கே பாருங்கள் 100 + 102.5 divided by 2 அப்படின்னா 101.25. இங்கே 101.25. சரி, இங்கே மேலே இருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். +100 + 102.5 divided by 3 அப்படின்னா அது 67.5. அப்போ மேலே எவ்வளோ வருதுன்னா 12 into 0.6 + 67.5 அப்படின்னா 74.7 divided by 101.25. சரி, 0.73 into 100. இதில் 1.100 12% 1.2 இதில் பார்த்தீங்கன்னா 7.2. இதில் வந்து 7.2 ப்ளஸ் இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இங்கே. இது வந்து ப்ளஸ் இல்லை, மைனஸ். அப்போ மைனஸில் வரணும். அப்போ -100 மைனஸ் இந்த ஃபார்முலாவே நான் மைனஸ் தான் போட்டோம், இந்த இடத்துல தெரியாமல் ப்ளஸ் போட்டோம், அதனால தான் மிஸ்டேக்கு. அப்போ 100 minus 102.5 தட் இஸ் அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை 3 அப்படின்னா 0.833 வருது. அப்போ இதில் நல்லா பாருங்கள், 0.833 இது வந்து ப்ளஸ் கிடையாது, மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக போகலாம். டிவைடட் பை 101.25 into 100 அப்போ போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் 7.2 minus 0.833 divided by 101.25 into 100. ஸோ இதில் 6.288 வருது. அப்போ 6.29% இதை ரவுண்டப் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு வந்துடுச்சு. காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு நம்ம போட்டோம். இது வந்து காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர். இது வந்து காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், டெப்ட்டு டிபென்ச்சர். அதுக்கு முன்னே நம்ம என்ன பார்த்தோம், இது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் பார்த்துட்டோம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் பார்த்துட்டோம். இன்னொன்று காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனும் நம்ம பார்த்துக்கணும். காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஆக்சுவலாக வெறும் அதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு ஈஸி தான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனுக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன வரணும்னா I into 1 - T. ஐங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 12% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 12% அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் டிவிடெண்ட்டு இங்கே 3 years 12%, 14% சொல்லியிருக்காங்க, 14%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா 14 பாயிண்ட் அதில் போட்டு 1 - T போட்டிங்கன்னா அதில் 8.4 வந்து வரும். அதையும் அப்படியே வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அது கேட்குறாங்க. அதை நம்ம போடணும். அதில் என்னென்ன பண்ணணும்னா சோர்ஸஸ் என்ன, ருப்பீஸ் எவ்வளோ, அதனுடைய வெயிட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, அப்போ வெயிட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, இதுதான். இப்போ நமக்கு நமக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தனித்தனியாக போடலாம், ஒன்றா போடலாம். ஏன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஒன்றா கூட வச்சுக்கலாம். பட் இங்கே தனியாகவே போடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 1 lakh 144 lakhs. இது எவ்வளோ, 260 lakhs. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 360 lakhs. சரி, இப்போ இதில் அடுத்தது 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அது எவ்வளோ, 144. அடுத்தது 12% டிபென்ச்சர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ, 12% டிபென்ச்சர்ஸ் 120. சரி, 12% டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வருது. இப்போ நீங்கள் எதில் போடணுன்னா இந்த ஃபிகர் எடுத்துக்கணும் எல்லாமே. எங்கே இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சோம் பாருங்கள். 360, 144, 123 இந்த ஃபிகர்ஸ் எடுத்துக்கணும். அது பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டது 360 இது போட்டாச்சு.
இது 144, இது 123, இது வந்து 123. சரி, அப்போ 14% டேர்ம் லோன் அப்படிங்கிறது வந்து 360. இதுக்கு வெயிட் இது வந்து டோட்டலாக நீங்கள் பண்ணிங்கன்னா 144 ப்ளஸ் 216 ப்ளஸ் 144 ப்ளஸ் 123 ப்ளஸ் 360 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 987. அப்போ 987 வெயிட் எவ்வளோ பண்ணோம்? அப்போ 144 டிவைடட் பை 987னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட வெயிட் வந்துடும். அப்போ 144 டிவைடட் பை 987 அப்படின்னா எவ்வளோ வெயிட்டு? 0.14. நல்லா பார்க்கணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நல்லா பாருங்கள், 0.146. சரி, அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கு 216 டிவைடட் பை 987 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.219. சரி, அதே மாதிரி பிஎஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 144 டிவைடட் பை 987 அப்படின்னு போட்டிங்கன்னா 144 டிவைடட் பை 987 அப்படின்னா அதுக்கு வந்து 0.146 ப்ரிஃபரன்ஸுக்கு. டிபென்ச்சருக்கு 123 டிவைடட் பை 987 அப்படின்னு போட்டால் 0.124. அடுத்தது 360 டிவைடட் பை 987 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 0.365. அப்போ நீங்கள் 15, 20 கரெக்டாக போச்சு. இப்போ இதை டோட்டலாக பண்ணிங்கன்னா 1 வரும். ஆட் பண்ணி பார்த்துக்கலாம், வரணும் கரெக்டாக. 146 ப்ளஸ் 0.219 ப்ளஸ் 0.146 ப்ளஸ் 0.124 ப்ளஸ் 0.365 1. சரி, இது வந்துடுது மொத்தமாக. சரி, இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு காஸ்ட் ஆஃப் இது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம பர்சன்டேஜ் 16.36 கால்குலேட் பண்ணோமா? 16 பாயிண்ட், இங்கே பாருங்கள், இந்த ஃபிகர் எடுக்கணும். அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு ஒன்று கால்குலேட் பண்ண போகிறோம். காஸ்ட் ஆஃப் டெட்டு, சரி, காஸ்ட் ஆஃப் இந்த இதை எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸுக்கு 6.29 இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். காஸ்ட் ஆஃப் டேர்ம் லோனுக்கு 8.4 இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். இது அப்படியே அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு 16.36, ஆர்எஸ்ஸுக்கும் அப்படி தான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் அதே தான் 16.36. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் 9.17, 6.29 அண்ட் தென் 8.4 இதுதான் எடுத்தோம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். எவ்வளோ வரும் அப்படியே பண்ணிங்கன்னா இப்போ 0.146 இன்ட்டு 16.36 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.38856 வருது. அடுத்து 0.2919 இன்ட்டு 16.36 அப்படின்னு போட்டிங்கன்னா அது எவ்வளோ வருது பாருங்கள், இன்ட்டு 3.58284 3.58284 அப்படின்னு வரும். அடுத்து 0.146 இன்ட்டு 9.17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 1.339. அடுத்து 0.124 இன்ட்டு 6.29 அப்படின்னு பார்த்தா 0.780. அடுத்தது 0.365 இன்ட்டு 8.4 அப்படின்னு பார்த்தா 3.066. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். அப்போ 3.66 0.780 ப்ளஸ் 1.339 ப்ளஸ் 3.58284 ப்ளஸ் 2.38856 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.156 இதுதான் உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அவங்க கேட்குறது வந்து அதான் கேட்குறாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் இந்த கொஷின். ஸோ இந்த சம இதோட முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான்
உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும். ஏன்னா யாரெல்லாம் வேணுமோ நீங்கள் இதில் மெம்பர் ஆகிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.